அதிகமாக ஃபேன் பேஸ் வச்சுருக்கிற டேரக்டரில் லோகேஷும் ஒருத்தர். என் தலைவனை பற்றி சொல்லணும்னா லோகேஷ் வந்து ஒரு குட்டி ஆச்சரியம் தான் எனக்கு. தளபதி சொல்கிற மாதிரி அவர் உண்மையிலே ஒரு குட்டி ஆச்சரியம் தான். ஏன்னா மாநகரம் அப்படின்னு ஒரு படம் 2013 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. 2017 அது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அந்த படம் அவ்வளோ ரீச் கிடைக்கல. நல்லா இருக்குது, ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூஸ் தான் வந்ததே தவிர ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். அது இப்போ 2023க்கு வந்தீங்கன்னா இவர் எடுத்த இந்த லியோ படம் பேன் இண்டியா மூவியாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1008 பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு வாங்க பார்க்கலாம். பிரச்சனை நம்பர் 1, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எண்டிங் டேட்டை கொடுத்தது தான். அதாவது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி அக்டோபர் 19க்கு படம் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது தான். அப்படி பண்ணனால மட்டும் லோகேஷ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைன்ட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசரே சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனை நம்பர் 2, செயலை செய்ய தூண்டுவதற்கான ஒரு தூண்டுகோலை தான் இந்த பாடலை பார்க்குறோம். இந்த பாட்டில் ஒரு சில வரிகள் யங்ஸ்டர்ஸை கெடுக்குது. ஸோ பாட்டோட வரிகளை தூக்குங்க அப்படின்ட்டு வேணும்னே தலைவனை வச்சு செஞ்சுட்டாங்க. பிரச்சனை நம்பர் 3, நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணது தான். நம்மளை பிடிக்காத சில பேர் ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய பேர் வரனால உயிர் சேதம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் கூட வேண்டவே வேண்டாம். பிரச்சனை நம்பர் 4, எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்த்த மாதிரி லியோ படம் 1000 கோடி எடுக்கணும் அப்படின்னு வேண்டணும். பட் டெலிகிராமில் இருக்கிறவனுங்க சும்மா விட்டானுங்களா? போடு படத்தை 9:30க்கே ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணி விட்டனால நிறைய பேர் அப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்து படத்தோட வசூல் கம்மியாகிக்கிட்டே வந்தது. சொல்லப்போனால் ஏதாவது ஒரு படம் ஹெச்டி கிடைக்கணும்னா மேக்ஸிமம் 1 மந்த்தாவது வெயிட் பண்ணணும். ஆனால் லியோ படம் மட்டும்தான் வெறும் 12 டேஸ்லேயே ஹெச்டி கிடச்சிருச்சு. இவ்வளவு பிரச்சனையை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக படம் 574 கோடி அடிச்சிருக்கு. இதுவே ஒரு வெற்றி தான். அனைவரும் என்னை தாழ்மையுடன் மன்னிக்க வேண்டும். ஏன்னா நான் தேவையில்லாமல் லியோ படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இவரோட லைஃப் ஸ்டோரியை வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்பயும் போல் உங்கள் ஹெட்செட் எடுத்துகிட்டு காதில் மாட்டிட்டு ஜாலியாக கேளுங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் அந்த இதெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னாலோ நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தான், கோயம்புத்தூரில் உள்ள கிணத்துக்கடவு பகுதியில் தான் பிறக்கிறாரு. இவரோட குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா MBA முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவர் ட்ரை பண்ண மாதிரியே பேங்க்லேயும் ஒர்க்கு கிடைக்குது. பட் எங்கே கிடைக்குதுன்னா சென்னையில் கிடைக்குது. ஸோ இவர் சென்னைக்கு போய் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாபு, அதுவும் பேங்க் வேலை, செம்மையாக சேல்ரி இருக்கும், லைஃப் செட்டில்டு, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு காமனான பாய் திங்க் பண்ணிருப்பான். பட் இவருக்கு அந்த 9 to 5 ஜாப் சுத்தமாக பிடிக்கல. வீட்டில் கம்பல் பண்ணாங்க அப்படின்னு தான் பேங்க் எக்ஸாமே எழுதி வேலை கிடச்சி 9 to 5 ஜாபுக்கு போகிறாரு. பட் இவருக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்கல. இவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஒன்று தங்கியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக கதை சொல்கிறது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவரோட கதை நல்லா இருக்குன்னு இவரோட ஃப்ரெண்ட்ஸே ஃபோன் பண்ணி மச்சான் அந்த கதை சொல்லி இந்த கதை சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்களாமா. இவரும் சலிக்காமல் ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டே இருப்பாராமா. இவர் ஒர்க் போகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு கதையாக ஃபோனில் நோட் பண்ணி வச்சுப்பாராமா. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மூவி பிடிச்சி போச்சுன்னா அதை சலிக்காமல் 1000 தடவை கூட பார்க்குறக்கே இவர் தயாராக இருப்பாராம். பொண்ணு கவனிச்சிங்களா? இவரோட மூவியில் ஸ்க்ரீன் பிளே சும்மா தாறுமாறாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்கே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இவரோட மூவிக்கு மட்டும் இருக்குது. எப்படி? ஒருவேளை இவர் ஸ்க்ரீன் பிளே சொல்லி கொடுக்குற கோர்ஸு இல்லை ஏதாவது போய் எங்கேயாச்சும் கற்றுக்கிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவர் ஸ்க்ரீன் பிளே எப்படி கற்றுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலியமாக ஸ்க்ரீன் பிளே நிறையா படிக்கிறாரு. எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது அப்படின்ட்டு கற்றுக்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ விக்ரம் மூவியில் அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு காரணம் கூட இவர் தான். சாரி, அந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் கூட இவர் தான். பட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் கொடுத்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாரு.
ஃபஸ்ட்டு எடுத்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இவர் ஓனாக தான் எடுத்தார். அது பிடிச்சி போய் இவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் அவனுக்கு இந்த பணம் கொடுக்குறேன்டா, ஃபஸ்ட்டு நான் தான் அவனுக்கு இந்த காசு கொடுத்துருக்கேன், ஸோ இதை வச்சு நீ ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சாமா. பட் அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு, நீ கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்துடுவேன்னு தெரியும், ஆனால் நீ ஃபஸ்ட்டு வாங்குகிற சம்பளம் என் கையிலேருந்து வாங்கினதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதுக்கேற்ற மாதிரி லோகேஷ் எந்த படத்தை டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல அந்த ப்ரொடியூசர் கிட்ட போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினக்கப்புறம் தான் அவர் படத்தையே டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இது ஒரு பழமொழியோடு சொல்லணும்னா, எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே அப்படின்னா, நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை யார் தூக்கி விட்டாங்களோ அவங்கள கடைசி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நாம் இப்போ இந்த இடத்துல இருக்கிற காரணம் அவங்க தான் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்டை தான் அவர் ஒவ்வொரு மூவிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாரி கைஸ், நான் கொஞ்சம் ஓவராக முன்னாடி போயிட்டேன். அவர் இன்டர்நெட் மூலியமாக ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டார்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஓகே பையன் வெல் செட்டில்டாக இருக்கான்ல, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கல்யாணத்தையே பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வைக்கும்போது என்ன, நார்மலாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து குழந்தைங்க வந்துடும். குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸு, எஜுகேஷன் ஃபீஸு, அந்த லோனு இந்த லோனுன்ட்டு நிறையா ஆயிரும். ஸோ இவருக்கு ஆச்சு, ஆகலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆச்சு. எப்படின்னா இவரால் வாடகை கொடுக்க கூட காசு இல்லையாமா. சொல்லப்போனால் இவர் ஒரு ஜீரோ பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கிறாரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. மொத்தமாக இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜை பற்றி A to Z ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ட்ராவலிங்கை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன நற்பாசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 99% ஆஃப் பீப்புள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். குட்டி மோட்டிவேஷன், இந்த ஒரு மோட்டிவேஷனை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நிறைய பேர் இவரை பற்றி தப்பாகவே நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது எப்படின்னா, மாநகரம் படம் பண்ணார், அந்த படத்தை வச்சு கார்த்தி சார்கிட்ட கதை சொல்லி கைதி படம் பண்ணார், கைதியோட சக்ஸஸை காட்டி தளபதி கிட்ட மாஸ்டர் ஓகே பண்ணி அப்புறம் விக்ரமை தொட்டு இப்போ லியோ தொட்டு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு தப்பாக நினச்சிருக்கிறீங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட 10 வருட உழைப்புக்கு அப்புறம்தான் தளபதி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதே இங்கே யாருக்குமே தெரியாது. இல்லை ப்ரோ இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, அனலிட்டிக்ஸில் போய் தெரிஞ்சுப்பேன், ஓகே இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்களா இவரை பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார் இல்லையா, அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்துட்டு, ப்ரோ உங்கள் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் சூப்பராக இருக்குது, நம்ம 2 பேர் கண்டிப்பாக படம் பண்ணலாம், ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள், எங்கேயும் போயிடாதீங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்ல, அண்ணனும் மாநகரம் படம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க, ப்ரொடியூசரும் படத்தை ஓகே பண்ண, அந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் 416 லொக்கேஷன்ஸ் தேடி இருக்கிறாரு அந்த படத்துக்காக. இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னா, ஆனால் சின்ன விஷயத்தையும் பார்த்து செதுக்குவார் அண்ணன். இவர் எடுக்கிற எல்லா படத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா தான் படமே புரியும். இவர் எடுத்த கைதியும் சரி, லியோவும் சரி, விக்ரமும் சரி, இந்த மாதிரி படத்தெல்லாம் 2 டைம் பார்த்தா தான் கதையே புரியும். விக்ரம் எண்டிங்கில் இந்த மாதிரி சூர்யா கிட்ட ரோலெக்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம், விக்ரம் ஒருத்தன் வந்தான் குளிச்சுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மீட்டிங்கில் ரோலெக்ஸ் அவன் பேர் கைதியை வர வச்சிருக்கிறாரு. இதுதான் அந்த சின்ன விஷயங்கள். ஆனால் இந்த படத்தில், விக்ரம் படத்தில் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் 5ஓ 6ஓ தான் இருக்குது. ஆனால் லியோ படத்தை நீங்கள் 4-5 தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரியும், அதில் 8 to 10 ஹிடன் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. இவர் ஏன் மெயினாக சின்ன விஷயங்கள், குட்டி கேரக்டர்ஸ்க்கெலாம் அவ்வளோ டைம் கொடுத்து எஃபோர்ட் போட்டு எடுக்கிறாருன்னா, அந்த அளவுக்கு தன்னோட வேலையை நேசிக்கிற ஒரே மனுஷன் அண்ணன் லோக்கி தான். இப்போ இவரோட திருமண வாழ்க்கையை பார்க்கலாம். விக்ரம் படத்துக்கு அப்புறம் லோகேஷ்க்கு பொண்ணுனாலே அலர்ஜி அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிட்ருப்போம். பட் உண்மை என்னென்னா, இப்போ இவர் இந்த நிலமையில் இருக்கிற காரணமே அவரோட ஒய்ஃப் தான். பேங்க் வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு லோகேஷ் அவரோட ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, சரிடா நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, போய் உன்னோட டேரக்டர் கனவை அச்சீவ் பண்ணிவிட்டு திரும்பி வா, இல்லைனா வராத அப்படின்ட்டு தட்டி கொடுக்குறாங்க. அங்கே இருந்து தான் இவரோட டேரக்டர் லைஃப், டேரக்டர் ஜேர்னி
டேரக்டர் ரூட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. களம்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மாநகரம், அப்படியே அதுக்கப்புறம் எடுத்த 4 படமே பிளாக் பஸ்டர் ஹிட்டு. கைதி, விக்ரம், மாஸ்டர், லியோ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பழைய பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆனது இவர்னால தான். சாரி கைஸ், என்னால் மியூசிக் அப்லோட் பண்ண முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். இவர் பணத்தை பற்றி செம்மையான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னதான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் நாளோட முடிவில் நான் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிப்பேன். ஆனால் ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிக்கிற மக்கள் என் படத்துக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுறாங்கல்ல, அதுதான் என்னோட உண்மையான சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செம்மல்ல. என்னதான் நம்ம இவரோட சக்ஸஸை பார்த்தாலும் ஃபெயிலியரை சந்திச்சக்கப்புறம் தான் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஃப்யூச்சரில் டேரக்டராக விரும்புகிற ஒருத்தங்க தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பாங்க. அவன் தான் ஆக்சுவலி இந்த வீடியோவே பார்ப்பான். இந்த வீடியோட உண்மையான வியூவர்ஸ் யாருன்னா ஃப்யூச்சர் டேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ ஃப்யூச்சர் டேரக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட்லேயும் டேரக்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க நண்பா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் டேரக்டர் ஆகிடுவீங்க. உங்களோட லைஃப் ஸ்டோரியை நான் தான் இந்த யூடியூப்பில் சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதை நீங்கள் முதல்ல நம்புங்க. லோகேஷ் கனகராஜ் தன்னோட வெற்றிக்கு பயன்படுத்தின 4 ரகசியங்களை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்ட் 2க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.